கருப்பசாமி கேட்க வந்தது, ஏற்கனவே ஒரு வேலை கொடுத்துருந்தீங்க, அதுல ஒரு 30 ரூபா 35 ரூபா ஏதோ சம்பளத்தை உருட்டி கட்டிட்டு ஒரு வருஷம் ஓட்டிட்டேன். ஒரு வருஷத்தை ஓட்டியாச்சு. மறுபடியும் கருப்பசாமி சம்பளம் பத்த மாட்டேங்குது, போதா குறையா இருக்குது, குடும்பத்தை நம்மளாம் சமூக நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, கொஞ்சம் இதை விட வேற வேலை மாற்றி கொடுத்தா பரவாயில்லன்னு என்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டேன். நான் கருப்பசாமி உனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னோட அறையில ரூம்ல கேட்கும்போது ஒரு வழக்கம் போயிருக்கேன், ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் தரேன் பாருங்க. 60,000 ரூபாய் எவ்வளோ வாங்கினேன்? முன்னாடி எவ்வளோ வாங்கினேன்? 38,000 ரூபாய் சாமி. நான் தான் கொடுத்தேன். நான் சொல்லிட்டேன், டபுளா போடுறேன், 60,000 ரூபாய் நான் போட்டு கொடுக்குறேன். ஏன் சாமி கிடைக்குமா? நான் சொன்னா கிடைக்குங்களா? என் வார்த்தை வந்துருச்சுன்னா உனக்கு கருத்து காய்ச்சி வச்சுருவாரு. நீ எனக்கு சீரியஸ்ல விட்டேன், கருத்துல விட்டேன். அதே கம்பெனிலே 60,000 போட்டு கொடுக்குறேன் அப்பா அப்படின்னேன். ஆர்டர் ஆகிட்டா வந்துருச்சா? கால சொல்லியா 63,000 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டாச்சு. எப்படா நமக்கு அம்பு உடலுள்ள வார்த்தை தான். நமக்கு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அந்த வார்த்தை பழிச்சே ஆகணும். வார்த்தை வாங்குறது தான் கணக்கு, வருஷம் கட்டி நிற்கிறது. வார்த்தை கொடுத்துட்டோம்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து போயிட்டாரு. இப்போ அதில் நமக்கு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் தெரிய வேண்டி நம்மளை ஆர்டர் ஆகி நம்ம சீக்கிரம் வேலை கொடுக்கணும். ஜாமி உறுதி கொடுத்துறேன், வேற என்ன கொடுத்துறேன், வேற என்ன வேணும்ட்டேன். அவருக்கும் கருத்து ஆவணி மாசத்துக்குள்ள வேலை இருக்காரு சாமி. இப்போ டைம் சரியில்லாமல் சித்தரைக்கு மேலதான் வேலை கொடுத்துருக்கேன். இதை கருப்பசாமி வேலை சகோதரனுக்கு சரி பண்ணிக்கோ, குடும்பத்தை காப்பாற்றுறேன், நோய் நொடி தீர்த்து தரேன், கைகாலம் கொண்டு தரேன், கருப்பசாமி வேலை வராமல் சரிப்படுத்துறேன். வேலை இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், இது சத்தியம்.